செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். என்னையும் கைது செய்ய போகிறதா ஒரு விஷயம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா தாவேக்கா அப்படின்றவங்க ரொம்ப சிறப்பான நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு அப்படியே மக்களுக்காக அப்படியே ஊர்ந்து பிறண்டு அறுத்து தள்ளிட்டு இருக்கிறானுங்க. இவன் நம்மளை கைது பண்ண போகிறாங்களாம். இந்தா வச்சுக்கோ வாயில. ஏண்டா அவன் இங்கே உயிரை கொடுத்து மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறான். பேசுகிற பூரா பேரையும் நான் கைது பண்ணிவிடுவோம், உள்ள தூக்கி வச்சிருவோன்னா என்னடா திமுற உங்களுக்கு? அப்புறம் என்னடா உங்களுக்கும் தீய சக்திக்கும் உங்களுக்கு என்னடா வேறுபாடு? எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டால் அவனை வந்து கைது பண்ணணும், இல்லைனா போய் அபியூஸ் பண்ணுவேன். இதை தாண்டி நீ என்ன பண்ண போற? இன்னும் நல்லாட்சி எதுவும் கொடுத்து பிடுங்க போறியா நீ? ஏண்டா மக்களுக்கு நல்லாட்சி எதுவும் கொடுக்க போறீங்களாடா? இல்லை. வேற என்ன பண்ண போற? கதரும்ப வேற என்ன பண்ண போற? அழும்ப வேற என்ன பண்ண போற? 200 ரூபா ஊப்பியும்ப வேற என்ன பண்ண போற? கருத்தியல் ரீதியாக பேச போறியா? தாவேக்கா கொள்கையை பற்றி எதுவும் என்கிட்ட விவாதிக்க போறியா? இல்லை இந்த 20 நாளில் தாவேக்கா அரசாங்கம் செய்த சாதனை ஏதாவது என்கிட்ட எடுத்துட்டு பேச போறியா? ஒரு மண்ணும் பிடுங்க போறது இல்லை. யாரா நீங்களா? தற்குறீங்களா? இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணுறானுங்க. காரணம், அவர் வந்து ஒரு ஏஐ ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி எடுத்து பேசிட்டாருன்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி, அவர் ஏஐ ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி அவர் பேசுனது தப்பு, ஓகேவா? உனக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பல நாதாரி பயலுக இருக்கானுங்க. பெண்களை நான் அபியூஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த பொண்ணை நான் அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுக்குற நாய்களை ஏன் நீ கைது பண்ணாமல் வச்சிருக்கிற? இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு ஒருத்தருக்கானே, அவனை கைது பண்ண வேண்டியதானே? கைது பண்ண வேண்டியதானடா. ஏண்டா அவன் கல்லன் விட்டு அடிச்சிருக்கன்றான், பொண்டாடி மேலே மரணி ஊற்றி கொளுத்தி விட்டன்றான். இந்த சைடு பார்த்தோம்னா பல குற்றச்சாட்டு இருக்குது. அவனே வேற ஒத்துக்கிறான், நான் அந்த ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு போய் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்றான். எதுக்குடான்னு கேட்டால் அந்த பொண்ணு விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுச்சு, அதனால நீ வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா நீ வந்து என் கூட வந்து இருக்கணுமான்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு அவனே வாக்குமூலம் கொடுக்குறான். நீ கைது பண்ணி உள்ள வை பார்ப்போம். இந்த தாவேக்கா இன்ஃப்ளூயன்சஸ் நாய்ங்க ஒருத்தம் கூட இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்ன்ற இந்த நாய் பண்ண தப்பை எடுத்து பேசவே இல்லை. திருவைகுண்டம் எம்எல்ஏ அந்த ஆளுடைய ஆதரவாளர் இவனுங்க தன்னோட கட்சி சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு அபியூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஜூஸில் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள அபியூஸ் பண்ணியிருக்கானுங்க. இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போனால், வாங்கம்மா நம்ம போயிட்டு நம்ம புஷி ஆனந்த்கிட்ட சொல்லி முதலமைச்சர் விஜய் கிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். எனக்கு புரியலையே, அந்த பொண்ணையை கருப்பை கல்யாணம்ட்டாங்கடான்னு வந்து நிற்கிது, வேலை வாங்கி கொடுக்குறேன்ற. ஆன்லைனில் லாட்ரி வித்த நாய் எது? அந்த திருவைகுண்டம் திருட்டு பையெல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிட்டான். இப்போ அவங்களாம் நம்ம மரியாதை கொடுத்து வர பேசணும். மாண்புமிகு திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு நம்ம இப்போ பேசணும். நேரம் தானே எங்களுக்கெல்லாம். போட்டானுங்க வேட்பாளரை பேராவூரணியில் ஒரு ஐயோக்கிய பையனை சந்திரகாண்டியப்பன்னு சொல்லி ஒருத்தன் தூக்கி போடுறாங்க. அவன் மேலே 1008 வழக்கு இருக்கு. 1ஆம் நம்பரு ஃப்ராடு. இவனுக்கு நான் இப்போ ஓட்டு போட்டிருக்கணும். ஓட்டு போட்டு உங்க அண்ணன் வந்து 20 நாளில் ஆட்சி அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு. என்னப்பா உங்க அண்ணன் ஆட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட கேட்குறாங்க. அந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர் அருண்ராஜ் இப்போ சட்டமன்ற உறுப்பினர், அவர் சொல்கிறாரு 20 நாளில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு தெரியுமான்றாரு. என்ன சார் மாற்றம் அப்படின்னு கேட்டால், எங்கள் முதலமைச்சர் வந்து காலையில் 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வந்துடுவார். அப்புறம் லஞ்ச் ஆனால் அங்கேயே உட்காந்து லஞ்சு சாப்பிட்றாரு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் ஒரு சாதனையாப்பா? நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிள் முன்னுதாரணமா நடத்து நிறைய செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ an hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால அங்கேயே உட்காந்து சோறு திங்கிறதா ஒரு சாதனையா? உண்மைக்குமே சொல்கிறேன், இந்த சாதனையெல்லாம் எந்த முதலமைச்சராலும் செய்ய முடியாது. அதை ஒத்துக்கிறேன் நானே. இப்படி ஒரு சாதனை வந்து சீட்டை தேய்ச்சிட்டு சீட்டை அரைச்சிட்டு போகிற எந்த சாதனையும், அது இந்த சாதனையை எந்த முதலமைச்சராலையும் செய்ய முடியாது. ஸ்டாலின் ஐயாவாலும் முடியாது, எடப்பாடி ஐயாவாலும் முடியாது, அங்கிட்டு அம்மையார் ஜெயலலிதாவாலும் முடியாது, இங்கிட்டு ஐயா கலைஞர் அவரால் முடியாது, யாராலையுமே முடியாது. இப்படி ஒரு சாதனை யாராலையுமே பண்ண முடியாது. விவசாயிகள் தினம் போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டம் பண்ணக்கூடிய விவசாயிகள் திமுகவுடைய தூண்டுதலை போராட்டம் பண்றாங்களாம். அப்போ போன ஆட்சியில் விவசாயிகள் போராட்டும் போது யாருடைய தூண்டுதலை பண்ணாங்க? நீங்க உட்காந்து தூண்டி விட்டுருந்தீங்களா? ஏன்னா வாக்குறுதி கொடுத்தது நீங்க. பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணுவேன் நீங்க. என்ன பண்ணீங்க?
தொழில்துறை அமைச்சர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு தொழில் நிறுவனங்களையும் கூட்டிட்டு வரல. முதலீட்டு ஈர்த்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் கொடுக்கல. ஏற்கனவே திமுக அரசாங்கம் மல்லு கட்டி கையில காலில் விழுந்து கூட்டிட்டு வந்த ஒரு 3 நிறுவனத்தை கை நழுவ விட்டு அவனுங்கெல்லாம் வறண்ட ஐயாச்சாமி டூர்னு கிளம்பிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டுல இருந்து இன்னும் சில நிறுவனங்கள்லாம் கிளம்பிட்டான். ஊரை பக்கம் பார்த்து நாங்கள் போறோம் வரண்டான்னு கிளம்பிட்டான். அது ஒவ்வொருத்தரும் 2500 கோடி 29,000 கோடி 17,000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ண வந்தான் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு இங்க இருந்து நடக்கக்கூடிய ஆட்சி லட்சணத்தை பார்த்துட்டு அவன் ஐயா இங்கேயா அஹோ ஃபுல்லா தற்கொலையா இருக்காங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட்டான். இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவேன்? கைது பண்ணி உள்ள போடுவேன். தாவேகா நிர்வாகி லாட்டரி சீட்டு வித்துருக்கான். இங்க ஒருத்தன் பேசு பார்ப்போம், ஒரு நாய் பேசு பார்ப்போம். இந்த தாவேகா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல வளம் வரக்கூடிய ஒரு நாய் பேசு பார்ப்போம். பேச மாட்டாங்க. இதுல நீங்க திமுக ஆட்சியில பேசுறீங்களா? திமுக ஆட்சியில இதே மாதிரி நம்ம பேசும்போது நீங்க அண்ணா திமுக ஆட்சியில பேசுறீங்களான்னு பல பேர் நம்மளை கேள்வி கேட்டான். ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் ஸ்கூல் காலேஜ் படிச்சுக்கிறேன்டா, இப்போ தானே சமுதாய வாழ்க்கைக்குள்ள வந்து திமுக அரசை விமர்சனம் பண்றேன், திமுகவை கேள்வி கேட்கிறேன், இப்போ தானே எனக்கு அரசியல் புரிதல் வருது. நம்ம 5 வருஷமா திமுகவை போட்டு கேள்வி கேட்டுக்கிருந்தோம். அப்பெல்லாம் அந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்ப இந்த தற்கொலைகள்லாம் அரசியல் பார்க்குற பழக்கமும் இல்லை, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, கொள்கை கோட்பாடுனா என்னென்ன தற்கொலைகளுக்கு தெரியாது. இப்போ விஜய் சிஎம் ஆயிட்டாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் இது கொள்கை கோட்பாடு. அப்பயே அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் முக்கியம் இல்லை. விஜய் என்ன பண்றாரு? நடக்கிறாரு, உடியாடுறாரு, ஓடுறாரு, கத்துறாரு, தாவுறாரு, ஓகே குதிக்கிறாரு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதான் அரசியல் வேற நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த தற்கொலைங்க இப்ப அரசியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நம்மள வந்து கேள்வி கேட்கறாங்க. போன ஆட்சியில் என்ன நொட்டுனீங்க? போன ஆட்சியில் நாங்க நல்லா நொட்டுனோம், இந்த ஆட்சியில தாவேக்கா என்ன நொட்டுனுச்சுன்னு எவனா சொல்லு பார்ப்போம். என்னோட கேள்வி கேட்டா கைதுன்னா இது என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் சென்னையில பல இடங்கள்ல மின்வெட்டு, நான் இருந்த ஏரியாலையும் மின்வெட்டு. போதாத குறைக்கு நம்ம முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர்லயும் அதே மாதிரி மின்வெட்டு. மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருன்ட்டு. பெரம்பூர் மக்களுக்கே தெரியல விஜய் தான் சட்டமன்ற உறுப்பினர்னு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மின்வெட்டு. என்ன சார் மின்வெட்டு தொடருதுன்னு கேட்டா அவரு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ஆமா இருக்கு, அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்றாரு. அந்த துறையினர் அமைச்சர் சீட்டன் நிர்மல்குமார் நம்ம அண்ணன் தான், அவர் பதிவு பண்றாரு, பீஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிடுறாங்க, அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். புடுங்கிட்டு போற அளவுக்கு நீங்க என்ன சார் புடுங்குனீங்க? புடுங்கிட்டு போற வரைக்கும் சார் என்ன பண்ணியிருந்தீங்க? உங்க துறை சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்கை காணுன்றீங்க, கிணத்தையே காணுன்ற மாதிரி ஹார்ட் டிஸ்கை காணும். அப்புறம் என்ன ஆய்வு நடத்துறதுக்கு நீங்க போனீங்க? என்ன ஆய்வு அந்த 20 நாள் நீங்க பண்ணீங்க? இதுல பீஸ் கேரியர் புடிங்கிட்டு போயிட்டாங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? வழக்கு பதிவு பண்ண வேண்டியதானங்க, கேஸை போட்டு உள்ள தூக்கி வைக்க வேண்டியதானங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்கற மேல நீங்க வழக்கு போடுறீங்க, உங்க அடக்குமுறையை ஏவுறீங்க, உங்க ஆபாச கைகூலிகளை விட்டு நீங்க அவதூறு பரப்புறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஓகே, நாங்க சமாளிச்சுக்கிறோம் மக்களுக்காக. ஆனா இந்த பீஸ் கேரியர் ஒருத்தன் புடுங்கிட்டு போனான்னு சொன்னீங்களே, அந்த புடுங்கிட்டு போன புடுங்கிய நீங்க கைது பண்ணிருக்கீங்களா? ஆதாரம் இருக்குல்ல, பொதுவெளியில தூக்கி குற்றச்சாட்டை வைக்க வேண்டியதானே. திமுகவுக்காக இங்க சில ஊழியர்கள் வேலை பார்க்கறாங்க, சஸ்பெண்ட் பண்ணு சஸ்பெண்ட் பண்ணு. எதுவுமே கிடையாது, எல்லாம் வாய் ஊதாரு, ஊழ ஊதாரு. இங்க மக்களுக்காக அரசியல் பண்றதுக்கெல்லாம் இவங்க வரல, மாற்றத்தை கொடுக்கறதுலாம் வரல. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய அதே அரசியலை தான் இவங்க உட்காந்து அரைச்சிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு நிர்வாகத்திறன் துளி அளவு கூட கிடையாது. இங்க இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அந்த செஸ் விளையாடக்கூடிய ஒரு பையனை கூப்பிட்டு, அந்த பையன் பேரை உள்ள இழுத்தாவெல்லாம் அரசியலுக்குள்ள இழுக்க விரும்பல, அந்த பையனை கூப்பிட்டு செஸ் விளையாண்டுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காரு. உனக்கு என்ன ராசா கவலை? கொஞ்சம் மத கஷ்டப்பட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மக்களுக்காக நீ ஜெயிலுக்கு போயிருக்கணும், வழக்கு வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மக்கு தற்கொலை கூட்டங்களை வச்சுக்கிட்டு நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்ட, அதுவும் ஜெயிச்ச. சரி ஜெயிச்சுட்ட, நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணுவோன்னு பார்த்தானா ஒன்றும் கிடையாது. உங்க மீனவளத்துறை அமைச்சர் உங்க ஃப்ரெண்டு தற்கொலை, அந்த அவன் பேர் என்ன, ஸ்ரீநாத், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இந்த கச்சத்தீவு பிரச்சனை பற்றி என்ன சார்? நோ கமெண்ட்ஸ். சரி நோ கமெண்ட்ஸ் தான் சார். இந்த மாதிரி மீனவர்களுக்கு நஷ்ட ஈட ஒரு 20,000 கொடுப்பீங்களே, எப்போ ஓடுறாரு. சார் இந்த திருவள்ளூருக்கு காவி பெயிண்ட் பூசியிருக்காங்களா, அதை பற்றி இல்லை அதை பற்றி இப்போ பேசுவாங்க, அது அரசியல் சார்ந்த விஷயம். எதை பற்றி தான் நீ பேசுவ?
புன்னக்காயல் மக்களுக்கு எனக்கு வந்து ஓட்டு போட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. புன்னக்காயல் யார் தொகுதி தெரியுமா? அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி. அதுக்கு இது ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் விளக்கம் வேற. நாங்க புன்னக்காயில போய் நான் வந்து பொதுவா தான் வணக்கம் வச்சேன்ட்டு. யாரு நீ? நீ பேசின வீடியோ ஆடியோ தான் அப்படியே பரவுது. இதுக்கு ஒரு முட்டு வேற. என்னதான் அரசியல் பண்றீங்க? என்னதான் ஆட்சி பண்றீங்க? ஓ கட்சிக்காரன் தினம் மாட்டிட்டு இருக்கிறான். பாலியல் வன்கொடுமை, குழந்தைங்க மேல கை வைக்கிறது, கஞ்சா கடத்துறது, லாட்டரி விற்கிறதுன்னு உன் கட்சிக்காரன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். மாற்றவன் எவன் மேலேயும் நீ வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்ற. தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். பூரா ஒரு வறண்டாயிரத்தி. ஆனா இது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மாரிதாஸ் போன்ற ஆட்களை கைது பண்ற. இது என்ன ஆட்சி? இது என்ன மாதிரியான ஆட்சி? இங்க என்ன நடக்குது? இதுல பகிரங்கமா வேற நம்மள மிரட்டல் விடுறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பேசுறோம்ல, இதுக்கு அடுத்து நீதான் உன்னை கைது பண்ண போறாங்க, உனக்கு இருக்கு, உனக்கு லாக்அப் தான்டா, நீ அவ்வளவு தான்டா அப்படின்றாங்க. ஐ எம் வெயிட்டிங்டா, ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். மிரட்டுறீங்க. எவனாவது ஒருத்தன் சொல்லு, இந்த தாவேக அரசாங்கம் இந்த சாதனை பண்ணியிருக்கு, இந்த 20 நாள் அதை புடிங்கி அறுத்து தள்ளி இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு, தாவேகாவுக்கெல்லாம் எந்த ஒரு கொள்கை கத்திரிக்கான்னு ஒன்றும் கிடையாதுங்கன்றாரு. அதுதான் உண்மை. ஒரு வெங்காயமும் ஒரு கத்திரிக்காயும் கிடையாது. உனக்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. எங்க உங்க கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற எவனா ஒருத்தனை 1 to 1 வந்து உட்கார சொல்லு பார்ப்போம். நம்ம உட்காந்து விவாதிப்போம். நானே வரேன், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நானே வரேன். கேமரா கூட கடன் வாங்கிட்டு வரேன். இல்லை என்கிட்ட ஒரு 2 ஃபோன் இருக்குது, 2 ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். ஃபோன்லேயே ரெக்கார்டிங் பண்ணுவோம். லைவை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த லைவ் ஃபுட்டேஜை நான் உங்களுக்கும் ஒரு காப்பி கையில் கொடுத்துட்றேன். நீங்களும் உங்கள் சைடு எடுத்து கட் பண்ணி ரீல்ஸ் போடுங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக வருமே ரீல்ஸு. நல்லா கட் பண்ணி ஜாலியாக போடுங்க. நானும் ஃபுல் ஃபுட்டேஜை அப்படியே எந்த எடிட்டும் பண்ணாமல் கையே வைக்காமல் அப்படியே லைவ் பண்ணுறேன், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். மக்கள் பிரச்சனையை கடைசி வரைக்கும் இந்த தாவேக அரசாங்கம் பேசவே இல்லை. இது வரைக்கும் பேசலை. மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே பண்ணல. குடி தண்ணி வரலன்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்றாங்க. விவசாயிகள் எங்களை ஏமாத்திட்டாரு தாவேக தலைவர் விஜய்ன்னு சொல்லி அவங்க பொண மாதிரி நடிக்கிறாங்க. ரோட்ல காது கொடுத்து கேட்கறது இல்லை. குடியிருப்பு வாரியத்தை எங்களுக்கு கொஞ்சம் அலகேட் பண்ணி கொடுங்க, கவர்மெண்ட் எங்களுக்காக கட்டின வீட்டில் எங்களுக்கு வீடு கட்டி எங்களுக்கு வீடை ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க. கண்டுக்கிறது இல்லை. மின்வெட்டு, தினந்தோறும் மின்வெட்டு, மக்கள் ரோட்ல இறங்கி போராடுறான். ஆனால் எவனோ பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போயிட்டான்னு ஈஸியாக ஒரு குற்றச்சாட்டு. இங்கே திருவிக்க எம்எல்ஏ நினைக்கிறேன், ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க இங்கே அடிக்கடி கரண்ட் போகிறதுக்கு காரணம் திமுக தானா? நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்தீங்களாமா? நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆதாரம் இருந்தால் குற்றச்சாட்டு வைங்கம்மா. ஆதாரம் இல்லைன்னா ஏமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானே, அதுக்கான எந்த தகுதியாவது உங்ககிட்ட இருக்கா? மேயர் வந்து ரிப்பன் கட்ட வராங்க, குறுக்கால கையை பூந்துட்டு வெட்டினா இது என்ன நியாயம்? அப்புறம் அங்கிட்டு வந்து என்ன விளக்கத்தை விடலைன்னு உட்காந்து உங்க சண்டையை தயவு செஞ்சு ஓரம் வைங்க. மக்கள் பிரச்சனைக்காக இந்த தாவேக யாராவது குரல் கொடுத்துருக்கீங்க, இதாவது சொல்லுங்க. அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. அவருடைய கொலை சம்பந்தப்பட்ட வழக்கை இன்னும் துரிதமாக செயல்படுத்துவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு. அந்த மக்களுக்காக, அந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்த அந்த மனுஷன், அந்த மனுஷனோட இறப்பை அப்படியே மட்டுப்படுத்திட்டீங்க. வாய் திறந்து பேசவே இல்லை. ஆனா இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்களை அபியூஸ் பண்றதும், எங்களை மாதிரியான ஆட்களை மிரட்டுறதும், எங்களை மாதிரியான ஆட்களை கைது நடவடிக்கைன்னு சொல்லி அடக்குமுறை ஒடுக்குமுறை எங்க மேல ஏவுறதும் தான் நீங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. மக்களுக்காக என்ன பண்ணிருக்க சொல்லு? சிபிஎஸ்இ கல்வித்திட்டத்தை எதிர்த்து, நீட்டை எதிர்த்து இன்னைக்கு இளைஞர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க சென்னையில. அவங்கள விரட்டி பிடிக்கிறாங்க, காவல்துறை விரட்டி ஓடி போய் பிடிக்குது. இன்னும் அவன் என்ன தீவிரவாதியா? யார் அவன்? உரிமைக்காக போராட்டம் பண்றான், அவனை துரத்திக்கிட்டு விரட்டிக்கிட்டு போய் பிடிக்கிறீங்க. இது என்ன ஐயோக்கியத்தனம்? இது என்ன மாதிரியான ஆட்சி? 20 நாள் இவ்வளவு பெரிய அடக்குமுறை. திமுக கூட ஆட்சிக்கு வந்து 6 மாசம் கழிச்சு தாங்க சில நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி உள்ள தூக்கி வச்சு குண்டாசம் சொல்லி அடக்குமுறை ஏவனாங்க. நீங்க 20 நாள் கூட முழுசா முடியறதுக்குள்ளேயும்
நீங்க அதுக்குள்ளேயும் கைது நடவடிக்கை, அவதூறு பரப்புற ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு, பொய் தகவலை சொல்லிக்கிட்டு, உங்க கட்சிக்காரன் தப்பு பண்ணனா அவனை தப்பிக்க விட்டுக்கிட்டு, ஊழல் பண்ணிக்கிட்டு, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜான் பிரிட்டோ அப்படின்ற நபர் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் நீங்க கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? ஏன் அதை பத்தி யாருமே வாய் திறந்து பேசவே இல்லை? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் அதை பத்தி பேசவே இல்லை? மட்டுப்படுத்துறீங்க, அதை அப்படியே கடந்து போறீங்க. மக்களுக்கு நான் ஒரு விஷயத்த மிக தெளிவாக சொல்றேன். நம்மளாம் ஒரு பேராபத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அநியாயமா இந்த ஆட்சி மக்களை வதைக்குது, மக்களுக்கு துரோகம் செய்யுது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்க தூய சக்தி இல்ல, தீய ஊழல் சக்தி. எந்த கட்சியில இருந்து வேணாலும் அவங்க கட்சிக்கு வரலாம், ஊழல் சக்தியில இருந்து கூட அவங்க கட்சிக்கு வரலாம். ஆனா வந்தா தூய சக்தியா மாறிடுவாங்க. ஆக்சுவலா இவங்க தூய சக்தி இல்ல, தீய ஊழல் சக்தி. இதுதான் உண்மை. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.